அது அவ்வளவு சிரமமானது. ஏனென்றால் எனக்கு மிக பிடித்த துறைகளில் ஒன்று இதழியல். அண்ணன் பாண்டியன் அவர்கள் இங்கு உரையாற்றுகின்ற நேரத்தில் அவருடைய உள்ள குமரல்களை அவர் வெளியிட்டார். அவர் இங்கு மட்டுமல்ல, ஊடகங்களிலும் அவர் தன்னுடைய உள்ள குமரல்களை எடுத்து வைப்பதை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இதே போன்று நான் இளைஞனாக இருக்கின்ற போது நல்ல செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு நாமும் ஒரு ஊடகம் துவங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கரவழி என்ற ஒரு பத்திரிகையை நாங்கள் துவங்கினோம். ஒரு 1-2 வருஷம் தான் கொண்டு வந்துச்சு. அதுக்கு ஒரு எங்களை தாக்கி தெரிவிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணன் அவர்கள் 15 ஆண்டு காலம் அந்த முற்றம் பத்திரிகையினை அவர் முன்னெடுத்து செல்கின்றார் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு மிக கடினமான ஒன்று. அந்த பணியை அவர் செய்து வருவதை நான் பாராட்டுகின்றேன். முற்றம் பத்திரிகை பல்வேறு உயர் சிறப்புகளை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துள்ளேன். இது பத்திரிகையாளர் சம்பந்த கூட்டம் என்கின்ற நேரத்தில் சில செய்திகளை நான் இங்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் பெருமையோடு சொல்லுவோம், ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை என்று சொல்லுவோம். ஆக ஒரு கட்டிடத்திற்கு 4 தூண்கள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு தூண் பத்திரிகை. நாம் ஒப்பீட்டு அளவுக்கு ஒரு கற்பனையில் சிந்தித்து பார்க்கிறோம். அதில் ஒரு தூண் போய்விட்டால் அந்த கட்டடத்துடைய திருத்தன்மை என்ன, அந்த கட்டடம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஒருவர் பார்த்தால் என்ன சொல்லுவார்? அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகம், அதில் இருக்கக்கூடிய சவால்கள், இவற்றை வைத்து நம்முடைய ஜனநாயகத்தை நாம் அளவீடு செய்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அது பல்கி பெருகி இருக்கிறது. எல்லா மொழிகளிலும், எல்லா பிராந்தியங்களிலும், எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பத்திரிகைகள் ரொம்ப பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான பத்திரிகைகள் இந்த நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல தொலைக்காட்சி ஊடகங்கள் அதற்கு அளவே இல்லை, அதுவும் அந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா என்று அது எவ்வளவு ஒரு பரிணாமத்தை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஊடகத்துறையினுடைய வளர்ச்சி. அதே போன்று ஊடகத்துறையில் இன்றைக்கும் நிலைத்து வருகின்ற அந்த நாணயம், அது நேர்மை, அது சார்ந்த துணிச்சல். நாம் எதையும் குறிப்பிட்டு பேச வேண்டும் என்று நான் பேசவில்லை. ஆனாலும் நல்லது பேசி செய்கின்றவர்களை நாம் எங்காவது ஓரிடத்தில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஆர்வம் கட்டுவிடும். அந்த நிலையில் எனக்கு தெரிந்த அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் நம்ம த ஒயர், த நியூஸ் மினிட், ஸ்க்ரால், ஆல் நியூஸ் போன்ற சில பத்திரிகைகளை நாம் உதாரணமாக ஆங்கில பத்திரிகைகளை சொல்லலாம். துணிச்சலாக சில செய்திகளை எடுத்து, அது அரசாக இருந்தாலும் சரி அல்லது யாரும் இவர்களை தொட்டு பார்க்க முடியாது என்று பத்திரிகைகளில் கூட அவர்கள் தற்பெருமை பேசுகின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதி பரிபாலன அமைப்பாக இருந்தாலும் சரி, இது இவரை அசைத்து பார்க்க முடியாது என்று சொல்லுகின்ற ஆளும் வர்க்கத்தை ஆனாலும் சரி எதிர்த்து எழுதுகின்ற துணிச்சலும் ஆற்றலும் பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகைகள் இன்னும் இருந்து கொண்டிருப்பது நாம் பாராட்டக்கூடிய ஒன்று. அதே போன்று பார்க்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் ஒரு பத்திரிகையாளர் ஆகிக்கலாம். ஏதாவது அக்கௌண்ட் தொடங்கலாம், பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ தொடங்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை பேசக்கூடிய அந்த சமூக வலைதளத்தின் மூலமான ஒரு வளர்ச்சி, அதுலேயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும். இனி மறுபக்கத்தில் நம்ம
இதனுடைய சவால்களை நான் பார்க்கணும். இன்னைக்கு ஊடகத்துறையில் அரசியல் தலையீடு இந்த அளவுக்கு இருக்கிறது. அரசியல் தலையீடு என்னை அண்மையில மிகவும் பாதித்த ஒரு செயல் ஊடகத்தில் என்னவென்றால், பகல்காமில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அப்பாவி மக்கள் அந்த காஷ்மீருடைய ஒப்பற்ற ஈடு இணையற்ற அழகை பார்ப்பதற்கு குடும்பமாய் சென்றிருக்கின்றார். அங்கு 28 பேர் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தீவிரவாதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பாதுகாப்பு அங்கு தவறாக இருந்திருக்கிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள். 1 அடுக்கு பாதுகாப்பு கூட அங்கு இருந்ததாக தடயங்கள் இல்லை. அவரை தூக்கி ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு கூட காவலர்கள் யாரும் அங்கு இல்லை. அங்கு இருந்த குதிரை ஓட்டிகள் தான் அவர்களை அறக்க பறக்க ஓடி காப்பாற்றிய செய்தி வருகிறது. ஆனால் இவற்றையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு ஒரு சில ஊடகங்கள் அதை சொல்லுகிற நேரத்தில் ஊடகம் இன்றைக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறது என்பதை ரொம்ப வேதனையோடு பார்க்கிறோம். அவர்கள் உடனடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய முஃப்தி முகமது சையீத் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரும் தலைவருடைய மகள், அங்கிருந்த முதலமைச்சராக இருந்தவர், அவரிடத்தில் அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய முதல்வரிடத்தில் போய் அவ்வளவு வன்மத்தோடு வக்கிரத்தோடு சில கேள்விகளை முன்வைக்கிறார். மதம் சார்ந்த கேள்வி, வறுப்பை நிறுத்தப்படுகின்ற கேள்வி. உண்மையிலேயே அன்றைக்கு நான் நியூஸை பார்க்கவே மனசு வெறுத்து போச்சு. ஊடக அறம் என்பது இவ்வளவு கேடுகட்டு போய்விட்டதா? அவர்கள் இங்கு செக்யூரிட்டி லேப் செய்யப்பட்டிருக்கு, இதை அரசாங்கம் பார்க்கணும், இந்த சம்பவம் நடந்திருக்குது, இதில் குதிரை ஓட்டிகள் தூக்கி காப்பாற்றிருக்கான், கடைசியில் இந்த ஊர் மக்கள் நின்றிருக்கு, இதையெல்லாம் கடுகளவு கூட பாராட்ட இல்லை. அதற்கு ஒரு அரசியல் கற்பிக்க முடியுமா? ஒரு மதத்தை இழுத்து வைக்க முடியுமா? அந்த தலைவர்களை கலக்கப்படுத்த முடியுமா என்கின்ற ஒரு வக்கிரத்தோடு அந்த பத்திரிகைகள், இன்றைக்கு நம்ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகைகள் தங்கள் ஊடக அறத்தை அன்றைக்கு வலியுறுத்தினார். அவ்வளவு வேதனையாக நான் எதற்கு சொல்கின்றேன், எவ்வளவு அரசியல் தலையீடு இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் பல ஊடகங்கள் இன்றைக்கு கார்பரேட்கள் வாங்கி இருக்கிறார்கள். கார்பரேட் வசத்தில் ஊடகங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ட்ரெண்ட் செட்டிங்னா அரசியலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஊடகங்கள் மூலமாக இந்த ட்ரெண்டை அவங்க செட் பண்ணி கோடி கோடியாக கொள்ளடிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த கார்பரேட் ஓனர்கள் தாங்கள் உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக இன்றைக்கு செய்து வருவது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஊடக சுதந்திரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியுமா? செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்களா? சுதந்திரமாக ஊடகங்களின் கருத்துக்கள் சொல்ல முடியுதா? கால்புருகி போன்றவர்கள் எத்தனையோ ஊடகவியலாளர்கள் கர்நாடகத்தில் வட மாநிலங்களிலும் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? அந்த கொலைக்கான குற்றவாளிகள் யார்? அதனுடைய பின்னணி என்ன? அவை கண்டுபிடிக்கப்பட்டதா? இல்லை. ஆனால் ஒரு பச்சை கொலையாக கார்பரேட்டர்களை எதிர்த்தவர்கள் அல்லது ஆளுகின்ற வர்க்கத்தை எதிர்த்தவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை நாம் கட்டுக்கூடாக பார்த்தோம். எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இந்திய துணை கண்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை என்பது ரொம்ப பெருசு. அது ஒரு இன்றைக்கு ஊடக சுதந்திரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பிரேக்கிங் நியூஸ், இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்று வருகிறது. உண்மையிலே எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு பெரிய படி 14 கோடி ரூபாய்க்கு வரை சந்தை கட்டடத்தை நாங்கள் போராடிட்டு நம்முடைய மாநில முதல்வரிடத்திற்கு
அதுக்கான பணிகளை மேற்பார்வையிட்டு விட்டு வருகிற நேரத்தில் பத்திரிகையாளர்களிடத்திலும் கேள்வி கேட்டார்கள். அதற்கு 2 தினங்களுக்கு முன்னால் கர்நாடகாவில் விளையாட்டு வீரர்களை பார்க்க சென்றவர்கள் பலர் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார். என்னை பார்த்து அமைச்சர்களை நீங்கள் இதற்கு என்ன கருத்து கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தம்பி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது அரசியல் கருத்து. நாம் இன்றைக்கு பகுத்தறிவு பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறோம். ஒரு பகுத்தறிவு பெற்ற சமூகத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கோவில்களில், விளையாட்டு மைதானங்களில், பொது இடங்களில் அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடுவது ஒரு அறிவுசார் சமூகத்திற்கு உணர்ந்தது அல்ல என்று சொன்னார். இது என்ன தப்பு இருக்கு? எனக்கு இல்லை, இது எல்லாம் எல்லாம் வந்து கோவில் என்பது எல்லோரும் சொல்வது. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தேன். அங்கே கிறிஸ்தவர்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலமே யாரை பார்த்தா கோவில் பாட்டப்பா கோவில் இருக்கு. ஒரு பத்திரிகையுடைய அறம் எப்படி இருக்கிறது? அந்த விளையாட்டு, பொது இடம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னுடைய கருத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோவில்களில் கூட்டம் போடுவது அறிவுசார் சமூகத்திற்கு உலக அமைச்சர் சொன்னார். புரியல, என்ன சந்தோஷம் வந்தது? என்னப்பா உனக்கு சந்தோஷம் கிடைக்குது? இப்படி போடுறதுல என்ன சந்தோஷம் கிடைக்கிறது? ஊடகம் நமக்குதான் இதை பற்றி கவலை இல்லை. வடிகிற கதை இல்லை, வடிகிற பாங்க இல்லை. நான் ஒரிஜினலா பேசுறதை எடுத்து என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டேன். அதுவும் இந்த அரபர பத்திரிகையோட கூடுதல் ரீச் உள்ளதான் என்னுடைய சோசியல் மீடியா. 5 நிமிஷத்துல வாயிடுச்சு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் தலைவர்கள் பயங்கர கருத்து. மருந்தராஜா அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இப்படிதான் பேசுறாரு, நோக்கடிக்குதான் வேற. சமூகத்தினுடைய எளிது பாண்டியன் மாதிரி ஆளுகள் அவரு என்ன பேசுகிறாரு? அவர் அரசியல் இல்லை, அவரோட முடிஞ்சு போகுது. நாங்க ஒரு நல்ல கருத்தை சொன்னா கூட வெட்டி ஒட்டு கட்டு பேசு. என்னப்பா இது? என்ன புரியல? இதெல்லாம் ஊடக ஆரம்பித்து சொல்வதில் வந்து என்ன நியாயம் இருக்கிறது தெரியுது. இனி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய தலைமை சக்கரத்தில் நம்ம இருக்க புரிஞ்சு எடுக்க அந்த தவறான செய்திகள், குறிப்பா வெறுப்பு செய்திகளை சில நல்ல பண்பாளர்கள் கூட பயன்படுத்துகின்ற பண்பாளர், நல்ல தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் கூட பயன்படுத்துகின்ற வார்த்தை அவ்வளவு அசிங்கமான வார்த்தை. நீங்க காவல்துறையில போய் என்னோட அசிங்கமா பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு சட்டம் எவ்வளவுதான்ப்பா? இப்படி டெய்லி 1000 பேர் பேசுறாங்க, 1000 பேருக்கு மேல கேஸ் போட்டுருக்கா சுத்த முடியும்? நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்க, யாரும் கேட்க முடியாது. இது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, திருடனா இருந்தா திருட்ட தடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த நாகரிக சமூகத்தில் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சமூக தலைவர்களாக தன்னை அடையாளப்படுத்த விரும்புகிறார்கள், சமய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஊடக அறத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அறம் சார்ந்த ஊடகம் என்பது ஒரு அறிவுசார் உலகத்திற்கு அடிப்படை தேவை. அதன் அடங்கி நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை. அப்ப நம்ம நிமிர்ந்து நடக்கணும், நேர்கொண்ட பார்வை இருக்குன்னா ஆர்வம் நம்மகிட்ட இருக்கணும். ஆர்வம் இல்லாம நடக்கிறது வந்து அது நிலைக்காது. அது வந்து ஒரு வீரம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நம்முடைய நாடு வந்து ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு, ஒரு இக்கட்டான சூழல போயிட்டு. நீங்க டெய்லி இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். நான் அந்த அமைப்புகளுடைய பேரை சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கே தெரியும். அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை உடனே அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்று மதசார்பற்ற என்ற வார்த்தை, ஒன்று சமத்துவம் என்ற வார்த்தை. என்னப்பா குழப்பம்? சமத்துவம் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சோசியலிஸ்ட்
சமத்துவம். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை வெளிநாடுகளில் தேவைப்படவில்லை. அங்கு ஜாதி என்ற ஒன்று கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது. ஜாதியே இல்லாத இடத்துல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாடே இல்லாத இடத்துல, உனக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி என்கின்ற சூழல் இல்லாத இடத்துல, இந்த ரோட்டில் நீ நடக்கக்கூடாது, அந்த ரோட்டில் நீ நடக்கக்கூடாது, இந்த ஊருக்குள் நீ வரக்கூடாது, அந்த ஊருக்குள் நீ வரக்கூடாது, உன்னுடைய பணத்தை இந்த இடத்தில் புதைக்க கூடாது, இந்த கோவிலில் நீ வழிபடக்கூடாது, இந்த கோவிலில் கருவறைக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு வேறுபாடு இருக்கக்கூடிய, ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் சமத்துவம் என்ற வார்த்தைக்கான தேவை எழுகிறது. தேவையை பொறுத்துதான். அப்போ இந்த சமூகம், தமிழ் சமூகம் என்பது ஒற்றுமையாக அமைதியாக வாழ்ந்த ஒரு சமூகம். இந்த சமூகத்தினுடைய எல்லையை நிர்மாணித்தவர்கள் அங்கே கைலாய மலையிலிருந்து இங்கு இலங்கை வர ஒரே கண்டம், இந்த கண்டத்துக்கு சொந்தமானவர்கள் திராவிடர்கள். இது நம்முடைய இனம் என்று சொல்லி, இந்த இனத்தினுடைய மூல மொழி தமிழ் மொழி என்று சொல்லி, இந்த மொழியினுடைய பெருமைகளை நாம் அலசி ஆராய்ந்து உள்ளே சென்று ஒரு 5000 ஆண்டுகள் முன்னால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அகலாய்வு தகவல்களின் படி பார்த்தால் அங்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஒற்றுமையா மனிதன் வாழ்ந்த வரலாற்று தடயங்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. அப்படியானால் இவையெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் இடை சொல்வதாக வந்தவை என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அறிவுசார் சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கட்டி தருகிறார்கள், அவரோடு வாழ்கிறார்கள், அவரோடு உண்ணுகிறார்கள், இங்கு வருகிறார்கள், சிங்கப்பூர் செல்கிறார்கள், சீனாவுக்கு செல்கிறார்கள், ஜப்பானுக்கு செல்கிறார்கள், அங்கே வாழ்கிறார்கள், அங்க ஜாதி இல்லை, அவங்க இருந்துக்குவாங்க. இந்த சென்னை ஏர்போர்ட்லயும் டெல்லி ஏர்போர்ட்லயும் வந்து என்ன மனமாற்றங்கள் ஏற்படுது தெரியாது. உடனே பழையதை தூக்கிட்டார், ஜாதியை தூக்கிட்டார். அந்த ஊர்ல சுத்தி திருவாங்க இந்தியாப்பா இங்க வந்து யாரா தூக்கிட்டு கேட்டா அது புரியுது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு சமூகத்திற்கு சமத்துவம் என்ற வார்த்தை தேவை. மதசார்பற்ற என்ற வார்த்தை ஏன் தேவைப்படுது? இங்க பெரியவர் இருக்காரு, ஒரு ஆன்மீகவாதி, உண்மையில அங்கே தான் பார்த்துருந்தேன். அவர் எப்போ சிரிச்ச முகத்தோட இருக்கு, பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்போ ஆன்மீகம் வந்து மனித வாழ்வை மேம்படுத்தும். இதுதான் நான் படித்தேன். நான் வந்து சின்ன பையனா இருக்கிற போது நெல்லை ஜெபமணி என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பெருந்தலைவர் காமராஜருடைய தீவிர தொண்டு, ரொம்ப அற்புதமான அரசியல் பேசுவார். அவர் எங்களுக்கு கருத்தரங்கை நடத்துவார். நாங்கள் போயிருப்போம். அவர் சொல்வாரு, ஆன்மீகமும் அரசியலும் இது கட்டுது. ஒரு நல்ல ஆன்மீகவாதி தான் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும். ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பார். ஏனென்றால் அரசியல் அறம் சார்ந்து செய்ய வேண்டிய ஒன்று, ஆன்மீகம் முழுமையான அறத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட அறம் தான் நாம் பின்பற்றுகின்ற இந்த சமூகத்தில் ஆன்மீகமாக இருக்க வேண்டும். இந்த சமூகம் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புங்க ஒரு தகவல் இருக்கிறது. அது என்னவென்றால், இந்திய சமூகத்தில் 2000க்கும் மேற்பட்ட தனித்துவமான அடையாளங்களோடு கூடிய மத சமூகங்கள் இருக்கிறது. More than 2000 distinct religious communities இந்தியாவில் இருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்கிறார். நாம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 6 மதங்கள் இருக்கு. சைவம், வைணவம், காணப்பதி, கௌமாரம், சாக்தம், அப்படி இருந்த மதங்கள் இருக்கு. ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருந்தது. இவை தாண்டி நடுவர்கள் இருந்தது, எல்லை கோயில்கள் இருந்தது, மூதாதையர் வழிபாட்டு முறை இருந்தது, இயற்கை வழிபாட்டு முறை இருந்தது. அதான் பாரதி பாட்டுல சொன்னாங்க, 30 முக்கோடி தெய்வங்கள், 30 முக்கோடி தெய்வங்கள் சொன்னாங்க. இது ஒரு புளூரலிஸ்டிக் சொசைட்டி. இது வந்து பல சமூகங்களை, பல மதங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு. 2000க்கும் மேற்பட்ட தனித்துவமான மத சமூகங்கள் இருக்கக்கூடிய
நாடு என்கின்ற நேரத்தில் இங்கு மதசார்பற்ற என்கின்ற வார்த்தைக்கு தேவை இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மலேசியா ஒரு இஸ்லாமிய நாடு, ஆனால் அங்கு எந்த மத வழிபாட்டு முறைக்கும் எந்த தடையும் இல்லை. யாரும் சுதந்திரமாக அங்கு தனக்கு விரும்பிய மதத்தை அவர்கள் பின்பற்றலாம். ஆனால் அந்த நாடு இஸ்லாமிய நாடு, எந்த தடையும் இல்லை. அங்க மதசார்பற்ற என்ற வார்த்தைக்கு தேவை. இங்கிலாந்து ஒரு கிறிஸ்தவ நாடு. அந்த நாட்டினுடைய மத சுதந்திரம் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் அங்கே பகவத்கீதையை வைத்துக் கொண்டு ஒரு இந்திய நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் தன்னை பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை அந்த நாடு அளித்திருக்கிறார். எனவே அங்கு மதசார்பற்ற என்ற வார்த்தைக்கு இடமில்லை, தேவையில்லை. எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பிட முடியாது. இங்க இருக்கக்கூடிய சூழல் வேறு, அங்க இருக்கக்கூடிய சூழல் வேறு. இங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது. இன்றைக்கு பல இடங்களில் பல சமூகங்களுக்கு எதிராக, சமூக மக்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கின்ற நேரத்தில் கைகட்டி வாய் மூடி நிற்கிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய காரணங்கள். பல இடங்களில் நீதித்துறை கூட தன்னுடைய கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீதி பரிபாலனத்தை நடத்தக்கூடியவர்கள், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறது என்கின்ற நேரத்தில் குறைந்தபட்ச பாதுகாப்பு என்பது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு. இதை ஊடகவியலாளர்கள் ஊடக ஆர்வத்தோடு இதை பார்க்க வேண்டும். இது இருப்பது வரைதான் உங்களுக்கு நீங்க பல நாடுகள் ஜனநாயக பாதையில் இருந்து திரும்பி ஒரே ஆளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சென்ற வரலாறு. அப்படி சென்ற நாடுகள் அதிலிருந்து மீள்வதற்கு பட்ட கடினங்களும் சிந்திய ரத்தங்களும் கொஞ்சம். அப்போ ஒரு நாடு ஜனநாயகத்திலிருந்து வழி தவறுகிறது என்பதை கணக்கெடுக்கின்ற அடையாளங்களை பார்த்தோம்னா அது ஊடகம். எனவே ஊடகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டுடைய ஜனநாயகத்தினுடைய வலிமையை அங்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஜனநாயகத்தினுடைய வலிமை. எனவே ஊடகங்கள் என்பது முழு சுதந்திரத்தோடு அதே நேரத்தில் ஊடக அறத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு கால சூழ்நிலை கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதை நாம் எல்லாம் கொண்டு விட வேண்டும். இங்கு பேசிய நம்முடைய கைவல்யம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கைகளில் இருக்கிற செய்திகளை நீங்கள் பார்த்து பகிருங்கள் என்று சொன்னார். செய்தி என்பது இன்ஃபர்மேஷன் என்று சொல்லும். அது ஆத்தென்டிக்கா, அது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனா என்று பார்க்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய அறம். அது நம்முடைய அறமாக இருக்கிறது, நம்முடைய அறமாக இருக்கிறது. அதைத்தான் நான் அந்த ஜனநாயகத்திற்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கும். நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை இன்னைக்கு பலர் இந்த சுதந்திரத்தின் மாட்சிமையை மறந்திருக்கிறார்கள். நீங்கள் 18ஆம் நூற்றாண்டில் இந்திய நாட்டில் வாழ்ந்த ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வு எப்படி இருந்தது தயவு செய்து ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற படித்துப்பார். படிப்பதற்கு உரிமை இல்லை. உங்களுடைய தொழிலை நீங்கள் தேர்வு செய்வதற்கு உரிமை இல்லை. நீங்கள் அடையக்கூடிய ஆடை எதுவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை. பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. வீட்டை விட்டு வெளியேற முடியாது. குழந்தை திருமணம், சதி, அதுக்கு பிறகு விதவை மரணம் முடியாது. எல்லாம் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு புரட்சிகளில், சமூக மாற்றங்களில், சமூக நீதிக்கான போராட்டங்களில் விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய கையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய சுதந்திரம்.
எனவே நாம் பெற்ற சுதந்திரத்தில் மிக சிறப்பான 4வது தூணாக விளங்கக்கூடிய இந்த பத்திரிகை துறையை மேம்படுத்துவதற்கு நாம் எல்லாம் முன்பதையும் அன்புக்குரிய அண்ணன் நம்முடைய தலைமுறை அவர்கள் நல்ல பண்பாளர், பழகுவதற்கு இனிமையானவர், எல்லோரிடத்திலும் ஒரு நட்புறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர். உண்மையிலேயே அவருடைய நட்பு கொண்டு தான் அன்னை வந்தேன். ஊரில் வந்து அவ்வளவு நீங்க இந்த ஊருக்கு வரணும் அவ்வளவு கஷ்டம். ஆனாலும் அதை தவிர்த்து விட்டு அவருக்காக இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து நான் மட்டற்ற மகிழ்ச்சியை பெருமையை கொள்கிறேன் என்று கூறி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து